லஞ்சுக்கு வந்து முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அட்டை 2, கிராம்பு 2, அன்னாச்சிக்கு 1, எல்லாம் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இடித்து போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். தேங்காய் அரைச்சி போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துட்டேன். அதில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு பேஸ்ட் அரைச்சி. தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போனோம், அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. மசாலா வாசனைலாம் நல்லா போயிடுச்சு, பச்சை வாசனை. இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 கொதி வந்தோடனே முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் ஊற்றினோம்ல, அது நல்லா குச்சிச்சு. இப்போ இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டைலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு.